Hello everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். So yes, இது வந்து இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் ஹால். இதுல வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட் நான் போன இயரோட எண்ட்லயே வந்து வாங்கினேன். பட் வீடியோ வந்து என்னால ஷூட் பண்ண முடியல. ஸோ சரி நிறைய ப்ராடக்ட் வந்து சேரட்டும், அதுக்கப்புறம் சேர்த்து வந்து ஒரு கலெக்டிவ் கால் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஸோ இதில் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் Amazon, Purplle, Nykaa அந்த மாதிரியான நிறைய வெப்சைட்ஸில் இருந்து வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸாக வந்து நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹை அண்ட் மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக லைக் ரொம்ப வருஷமாக வந்து வாங்கணுன்ட்டு விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதாவது இந்த பிராண்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்ற ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தது. எஸ், அது வந்து என்னென்னா மேக்கோட இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்ட்ரோக் க்ரீம். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரீபியாக கிடச்சது தான். இது வந்து மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன். இது வந்து மினி பாட்டில் தான். இதில் வந்து 30 ml பாட்டில் இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினி வெர்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 15 ml ஆஃப் ப்ராடக்ட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபவுண்டேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா SPF 15% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா NC40. நான் இது வந்து ஆன்லைனில் தான் செலக்ட் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகுது என்னோடய ஃபேஸுக்கு. ஆக்சுவலாக நான் இப்போ இந்த ஃபவுண்டேஷனாக வேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்குது. நான் இது வரைக்கும் நிறையா பிராண்ட்ஸில் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் அதோட அந்த ஒரு ஃபினிஷே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் லைக் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளாலஸாக ரொம்ப லைக் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் வந்து கொடுக்குது. பட் இது எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு ஒரு ஹை கவரேஜாக இருக்கிற மாதிரி தெரியுது. வந்து ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் போட்ட வரைக்கும் எனக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஹை கவரேஜாலாம் அது வந்து தெரியல. மேபி நான் வந்து ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக தான் ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணேன், அதனால எனக்கு தெரியலையான்னு தெரியல. இன்னும் நீங்கள் கொஞ்சம் லேயர் பண்ணீங்க அப்படின்னா மேபி இது வந்து ஒரு பில்டபிள் கவரேஜ் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன் தான். இதோட MRP வந்து பார்த்தீங்கன்னா 1700 1900 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது நைக்காவில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதோட இந்த மினி ஸ்ட்ரோக் க்ரீம் இதோட ஷேட் வந்து பிங்க் லைட். அதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 ml. வந்து ரொம்ப குட்டியான ஒரு டியூப்பில் இருக்குது, அழகாக இருக்குது. அந்த ஸ்ட்ரோக் க்ரீமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் மற்ற ஸ்விஸ் பியூட்டிலலாம் நான் அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் மேக்கப் பேஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பட் கண்டிப்பாக இந்த அளவுக்கு இல்லை அது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு அந்த ஸ்கின் க்ளோ வந்து கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இது. அண்ட் ஃபவுண்டேஷனும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் ரொம்ப மேக்கப் யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நல்ல தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மேக்கோட ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஷேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். நீங்கள் ப்ராபப்ளி ஏதாவது ஒரு மேக் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அங்கே சாம்பிளில் டெஸ்டர் பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் வாங்குறது வந்து அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. இதெல்லாம் வந்து நான் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட்ஸும் கூட. ஸோ நீங்கள் வாங்கிட்டு ஷேட் எதுவும் சரியாக இல்லை அப்படின்னா ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு லிப் பாம் வாங்கினேன். இது வந்து ஜாய் அப்படின்ற பிராண்டில் இருந்து வாங்கினது. இது வந்து பிங்க் ரோஸ் லிப் பாம். இது வந்து ஒரு டிண்டட் லிப் பாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேஸ்லினில் இந்த மாதிரியே ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங் ஒரு லிப் பாம் வருது. அதோட டியூப் மாதிரி தான் வந்து இந்த லிப் பாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப லைட்டான ஒரு பிங்க் கலர் டிண்டட் லிப் பாம். அண்ட் ரொம்ப சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணுது உங்களோட லிப்ஸை. லைக் ரொம்ப நேரத்துக்கு வந்து இது உங்களோட லிப்ஸில் வந்து ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுருக்குது. வின்டர் டைமுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு லிப் பாம் சொல்லலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை அண்ட் சாப்ட் லிப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இது வந்து வாங்கலாம். அண்ட் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 149 தான். பட் இதோட இன்னும் கம்மியான ரேட் 120 சம்திங் கூட நீங்கள் வாங்க முடியும். அண்ட் இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 20 grams ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்து தாராளமாக ரொம்ப மாதத்துக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆகும். கண்டிப்பாக இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அடுத்ததாக வந்து மேபிலினோட ஃபிட் மீ மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபேஸ் ப்ரைமர். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கான ஒரு ப்ரைமர். அண்ட் இதில் வந்து SPF 20% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 499. இது வந்து இப்போ மேபிலினில் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ப்ரைமர். இதுலேயே வந்து 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து டியூவி ஸ்கின்னுக்கான ஒரு ப்ரைமரும் இருக்குது. இது வந்து மேட் ஸ்கின்னுக்கான ஒரு ப்ரைமர். இதில் வந்து க்ளே ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பேக்கேஜிங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக் அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ப்ரைமரும் வந்து சீரியஸாக ரொம்பவே நல்லா இருக்குது. நான் மற்ற சிலிக்கான் பேஸ் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக க்ரீம் பேஸ் ப்ரைமர் மாதிரி இருக்குது. அண்ட் இதோட ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
அண்ட் இது வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு மேட்டிஃபைங் எஃபெக்ட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு கொடுக்குது. லைக் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரைமர் நீங்கள் போட்டதுக்கு அப்புறமேட்டு அப்படியே உங்களோட ஸ்கின்னை வந்து மேட்டிஃபை பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைமர் வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரைமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சிலிக்கோன் பேஸ்ட் ப்ரைமர்ஸை விட இந்த மாதிரி க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் தான் வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ளஷ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மிந்த்ராவில் வாங்கினது. இதோட எம்ஆர்பி வந்து 550 rupees. பட் நான் வந்து ஆஃபர் டைமில் இருந்து 300 350 சம்திங்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ஷேட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் கிஸ் அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து ஒரு மேட் ப்ளஷ் தான். கேமராவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியுது. பட் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அழகான ஒரு டஸ்டி பிங்க் ஷேடாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் இப்போ நான் என்னோடய சீக்ஸ்லேயும் வேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து பிக்மெண்டேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிக்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் பிக்மெண்டடாக இருக்குது. பட் போடுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகுது உங்களோட ஸ்கின்னில். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. ரொம்ப லைக் அந்த பட்டரி ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஷேடும் கூட இது. இது வந்து உங்களுக்கு மீடியம் ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஃபேர் ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு கூட இது வந்து ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஷேட். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வந்து இந்த ஒரு மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ஷேட் நேம் வந்து குக்கி அப்படின்ற ஷேட், நம்பர் 10 குக்கி. ஆக்சுவலாக ஸ்விஸ் பியூட்டியில் வந்து நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. இது வந்து மேட் லிப் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் வர ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட எம்ஆர்பி வந்து 199. பட் நான் இதை வந்து இன்னும் கம்மியான ரேட்டில் தான் வாங்கினேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவிஷ் ப்ரௌன் டோன் இருக்க மாதிரியான ஒரு பிங்க் ஷேட். வந்து ஒரு நியூட் லிப் கலர் தான். பட் ரொம்ப அழகாக இருக்குது கலர். அகெயின் இதுவும் வந்து மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நியூட் லிப்ஸ்டிக்காக இருக்கும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் மேட்டாக இல்லை. எனக்கு லிப்ஸில் போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் வாயெல்லாம் மூடி திறக்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. எனக்கு அந்த மாதிரி வந்து பிடிக்காது. எனக்கு மேட் லிப்ஸ்டிக்னால் வந்து ப்ராப்பர் மேட்டாக இருக்கணும். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது ஒன்று தான் அதில் ப்ராப்ளம். மற்றபடி எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஃபார்முலா வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பட்டர் ஸ்டிக். இதுதான் வந்து லிப்ஸ்டிக்கோட நேம். இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 22 எவ்ரிடே நியூட் அப்படின்ற ஒரு ஷேட். இதுவும் வந்து ரொம்ப அழகான ஒரு நியூட் கலர். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீச் டோன் இருக்கிற ஒரு ப்ரௌன் நியூட் லிப்ஸ்டிக். ரொம்ப அழகாக இருக்குது. அகெயின் இதுவும் மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஷேட். இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா இது வந்து போடுறப்ப அவ்வளோ க்ரீமியாக ரொம்ப லைக் லிட்ரலி பட்டர் ஸ்மூத்தாக தான் வந்து கிளைட் ஆகுது உங்களோட லிப்ஸில். பட் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மேட்டாக வந்து செட்டில் ஆகிடுது. எந்த ஸ்மஜ்லாம் வந்து ஆகிறதே கிடையாது. நல்ல மேட்டாக செட்டில் ஆகிடுது. அதுதான் இந்த லிப்ஸ்டிக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆல்சோ உங்களோட லிப்ஸையும் வந்து இது ரொம்பலாம் ட்ரை ஆகிறது கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது இதோட ஃபார்முலா. அண்ட் ரேட்டும் பார்த்திங்கன்னா லைக் 250 சம்திங் தான். ரொம்ப நல்லா இருக்குது இதோட குவாலிட்டி எல்லாமே. அண்ட் ஷேட் ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லிப்ஸ்டிக். ஓகே, ஸோ நான் இனிமேல் காட்ட போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்பிள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட்ஸ்லேருந்து இந்த அலோவேரா ஃபேஸ் க்ரீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து குட் பேட்ஸ்லேருந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் ப்ராடக்ட் வாங்கி. ஸோ ஃபேஸ் க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தது. நான் ஃபேஸ் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் குட் பேட்ஸ் வந்து. அண்ட் ஃபேஸ் க்ரீமும் ஒரு சிலது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அலோவேரா வேரியன்ட் வந்து சரி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இது வந்து நல்லா தான் இருக்குது. இதோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு அண்ட் நல்லா தான் இருக்குது. அண்டு நல்லா நரிஷ்மெண்ட் கொடுக்குது உங்களோட ஸ்கின்னுக்கு. மற்றபடி இதில் பெருசாக ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 235 rupees. இதோட குவான்டிட்டி வந்து 50 கிராம். நல்ல ஒரு நார்மல் எவ்ரிடே யூஸ்க்கான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் அது. அடுத்து அகைன் குட் வைப்ஸ்லேருந்து இந்த அண்டர் ஐ சீரம் வந்து நான் வாங்கினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸோட சைடில் வந்து ஒரு டார்க் பேட்ச் மாதிரி இருக்கும். என்னோட மேக்கப் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கு நான் மேக்கப் போட்டு.
பட் அந்த இடத்துல மட்டும் அந்த டார்க்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர் அண்ட் லெமன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூக்கம்பர் அண்ட் லெமன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களோட டார்க் சர்க்கிளோட ரெமடிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி இதை நம்மளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் இது வந்து அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலை. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லைட் வெயிட் வாட்டரியாக தான் இருக்குது. வாட்டர் பேஸ்டு சீரம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கிளியராக தான் இருக்குது. அண்ட் ஸ்மெல் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஏன்னா குக்கும்பர் அண்ட் லெமன் மாதிரி சத்தியமாக இல்லை, ஏதோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்மெல் தான் வந்து இதில் தெரியுது. அண்ட் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 230 சம்திங் நினைக்கிறேன். இதில் போடலை, பட் 230 சம்திங் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அடுத்த வந்து ஸ்டேக் ஒர்க்கிலேருந்து இந்த ஒரு இல்லுமினேட்டர். இது வந்து நான் ரொம்ப வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லைன்னு போட்டிருந்தாங்க. சரி விட்டுட்டேன். பட் பார்த்தீங்கன்னா எனக்கு எலீட் ரிவார்டில் வந்து கிடைச்சது ஃப்ரீ கிஃப்டாக. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் நல்லா இருக்கு பார்க்குறதுக்குனா, பென் மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஹைலைட்டர். இந்த மாதிரி ஒரு வேண்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலாக இப்படி ஒரு ஸ்வைப் போட்டதுக்கப்புறம் இப்படியே பார்த்தோம்னா நல்லா இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சங்கியாக இருக்குது. கிளிட்டர்ஸ்லாம் வந்து அப்படியே ரொம்ப சங்கியாக தெரியுது. ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஹைலைட்டராக யூஸ் பண்ண முடியாது. பட் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஷேடோவாக நீங்கள் லிக்விட் ஐ ஷேடோவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஹைலைட்டராக நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. போட்டிங்கனாலும் ரொம்ப ஒரு மாதிரி சங்கியாக தெரியும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 275 ருபீஸ். கண்டிப்பாக 275க்கு இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்டே கிடையாது. நீங்களும் வந்து இதை வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சத்தியமாக அதை வாங்காதீங்க, நல்லாவே இல்லை இது. அடுத்ததாக ரொம்ப நாள் கழிச்சு உருப்படியாக ஒரு ப்ராடக்ட்னா NYBலேருந்து இந்த லிப் கிளாஸ். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிங்க் கலர் லிப் கிளாஸ். என்கிட்ட பிங்க் கலர் லிப் கிளாஸே இல்லை, சரி வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், லைக் 220 தான் எம்ஆர்பி. பட் நான் வந்து ஆஃபர் டைமில் 160 சம்திங் தான் வந்து வாங்கினேன். பேக்கேஜிங் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் மெலன் அப்படின்ற ஒரு ஷேட். ரொம்ப கார்ஜியஸான ஒரு பிங்க் ஷேட். நல்ல ஒரு டார்க் கலராக தெரியுது. ஆனால் லிப்ஸில் போட்டதுக்கப்புறம் லைட்டாக செட்டில் ஆகிடுது. இந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது. பட் ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் டென்ட் வந்து கொடுக்குது உங்களோட லிப்ஸ். அண்ட் இன்னொன்று இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அதோட ஃபார்முலா வந்து சூப்பராக இருக்குது. சுத்தமாக ஸ்டிக்கியாகவே இல்லை. நீங்கள் நார்மலாக நிறைய லிப் பாம்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா போட்டதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டும். லைக் உங்கள் முடியெல்லாம் போய் அதில் பட்டுச்சு அப்படின்னா அது மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, ஸ்டிக்கியாக டாக்கியாக இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லிப் ஆயில் மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக ஸ்டிக்கியாகவே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. ஷேட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கார்மசி அப்படின்ற பிராண்ட் இருந்து ஐப்ரோ ரேசர் வந்து வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 315 ருபீஸ். பட் நான் ஆஃபர் டைமில் 200க்கு தான் வாங்கினது. இது வந்து பேக் ஆஃப் 3 ரேசர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக ஃபேஷியல் ரேசர் மாதிரி இருக்காது, அதோட ரொம்ப குட்டியாக தான் உங்களோட டிப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா உங்களோட ஐப்ரோ ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வைடாக இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால நீங்கள் ஐப்ரோஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஈஸியாக அதை வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக மை கிளாம் அப்படின்ற பிராண்டில் இருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ஷேட் நேம் வந்து ஹாட் டாட்டி அப்படின்ற ஒரு ஷேட். இதோட எம்ஆர்பி வந்து 395. பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருந்தது. இப்போ இருக்குதான்ட்டு எனக்கு தெரியல. லைக் வந்து ஃப்ரீயாக தான் அந்த லிப்ஸ்டிக் வாங்கினேன் கிட்டத்தட்ட. லைக் நான் ஷிப்பிங்க்கு மட்டும்தான் 99 ருபீஸ் பே பண்ணேன். மற்றபடி வேறு ஃப்ரீயாக தான் வந்து எனக்கு இந்த லிப்ஸ்டிக் கிடைச்சிது. இன்னும் ஒரு கேம்பெயின் மாதிரியே என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மை கிளாமோட வெப்சைட்டில் நான் ஆப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள், இப்பயும் இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனி ஷேட் ஆஃப் ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஷேட்ஸ் கிட்ட வச்சுருக்குறாங்க இதில். ஸோ இதில் வந்து நீங்கள் எனி ஷேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கார்ட்டில் போட்டுட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லைக் கூப்பன் கோட் மாதிரி ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக கிடைக்கும். ஷிப்பிங்க்கு மட்டும் நீங்கள் 99 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஷேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெரி ரெட் மாதிரியான ஒரு ஷேட், ரொம்ப அழகாக இருக்குது. அகெயின் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேர், மீடியம், டஸ்கி ஸ்கின் டோன் எல்லாத்துக்குமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற
பண்ணுற மாதிரியான ஒரு ஷேட். அண்ட் இதோட ஃபார்முலாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. உங்களோட லிப்ஸில் போட்டதுக்கப்புறம் உங்களோட லிப்ஸை வந்து ட்ரை அவுட்லாம் பண்ணவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது இதோட ஃபார்முலா அந்த ஷேடுமே. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye.